வானத்தையும் பூமியையும் அவற்றில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் படைத்து முடித்தார். அவருடைய படைப்புப் பணி நிறைவடைந்தது. 7ஆம் நாளில் தேவன் தம்முடைய செயல்களிலிருந்து ஓய்ந்தார். அந்த நாளை அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அந்த காலத்தில் பூமியில் மழை பெய்யவில்லை, நிலத்தை உழைக்கும் மனிதனும் இல்லை. ஆனால் பூமியிலிருந்து ஒரு நீராவி எழுந்து மண்ணை முழுவதும் நனைத்தது. அப்போது கர்த்தராகிய தேவன் மண்ணின் தூசியிலிருந்து மனிதனை உருவாக்கினார். அவனுடைய மூக்கில் உயிரின் சுவாசத்தை ஊதினார். அந்த மனிதன் ஒரு உயிருள்ள ஆத்துமாவாக ஆனான். தேவன் கிழக்கே ஏதேன் தோட்டத்தை நட்டார். அந்த தோட்டத்தில் மனிதனை வைத்து அதை பயிரிட்டு அதை காக்கச் செய்தார். ஏதேன் தோட்டத்தில் கண்ணுக்கு அழகாகவும் உணவுக்கு நன்றாகவும் பலவிதமான மரங்களை தேவன் வளர்த்தார். தோட்டத்தின் நடுவில் உயிரின் மரமும் இருந்தது, நன்மை தீமை அறியச் செய்யும் மரமும் இருந்தது. தேவன் மனிதனிடம் கூறினார், தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனியையும் நீ சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியச் செய்யும் மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடும் நாளில் நீ நிச்சயமாக சாவாய். பின்னர் தேவன் சொன்னார், மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு தகுந்த ஒரு உதவியாளரை நான் உண்டாக்குவேன். சிங்கம், கர்த்தராகிய தேவன் மண்ணிலிருந்து விலங்குகளையும் பறவைகளையும் உருவாக்கி அவைகளை மனிதனிடம் கொண்டு வந்தார். மனிதன் அவைகளுக்கு பெயர் வைத்தான். ஆனால் மனிதனுக்கு தகுந்த உதவியாளர் எவரும் கிடைக்கவில்லை. அப்போது தேவன் மனிதனுக்கு ஆழ்ந்த நித்திரை வரச் செய்தார். அவன் உறங்கிக் கொண்டிருந்த போது அவனுடைய ஒரு விலாவை எடுத்தார். அந்த விலாவிலிருந்து தேவன் ஒரு ஸ்திரீயை உருவாக்கினார். தேவன் அவளை மனிதனிடம் கொண்டு வந்தார். மனிதன் மகிழ்ச்சியுடன் கூறினான், இவள் என் எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம், இவள் ஸ்திரீ எனப்படுவாள். இதனால் மனிதன் தன் தந்தையையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அந்த மனிதனும் அவன் மனைவியும் நிர்வாணமாக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படவில்லை.